தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நம்ம தமிழ்நாடு அசம்பிளிக்குள்ள என்னென்ன விஷயங்கள்ல சிறப்பான சம்பவமா நடந்துச்சு, இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்னைக்கான சட்டப்பேரவை நிகழ்வுகளை எடுத்துக்கிட்டா பட்ஜெட் மீது பொது விவாதம் ஃபுல்லாக நடந்துச்சு. அண்ட் இது கூடவே 2 முக்கியமான விஷயங்களில் தனி தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. அதில் ஒன்று, நீட் தேர்வு முறை இருக்குல்ல, இதை ரத்து பண்ணணும்னு வலியுறுத்துறது. 2வது, வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா இருக்குல்ல, இதை திரும்ப பெற வலியுறுத்துறது. ஸோ 2 தனி தீர்மானங்களா. இன்னொரு பக்கம் பொது விவாதமாக பட்ஜெட் சார்ந்து வேளாண் பட்ஜெட் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். இவ்வளோ விஷயங்கள் அசம்பிளிக்குள்ளே நடக்குது அப்படின்னா என்னென்ன அளவுக்கு சம்பவங்கள் சிறப்பாக நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. லிஸ்ட்டு போடுறேன். ஓபிஎஸ் வர்சஸ் செங்கோட்டையன் வர்சஸ் ராஜ்மோகன் வர்சஸ் ஆதவர்ஜுனா. ஸோ இந்த 3 அமைச்சர்கள் இருக்காங்களே, இவங்க வர்சஸ் ஓபிஎஸ்ன்ற அந்த ஒரு கிளாஷ் இருக்குல்ல, கிளாஷ்னு கூட சொல்லிட முடியாது, நல்லா ரசிக்க முடியாது போச்சுங்க. அதாவது பாக்கெட்டில் வைக்கிற ஃபோட்டோ இதான் கான்டென்ட், அதை வச்சு சாமியாக பேசுனாங்க. நிம்மதியான தூக்கத்தை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின விஷயம். அதில் ஒரு கட்டத்தில் அமைச்சர் ஆதவர்ஜுனாவோடு லைட்டாக ஒரு வாக்குவாதம் இதுவும் நடந்துச்சு. விவசாயத்துறை சார்ந்த ஒதுக்கீடு இருக்குல்ல, இதெல்லாம் பெருசாக போதாதுங்கன்னு சௌமியா அன்புமணி அவர்கள் ஆதங்கத்தை பதிவு பண்ண விஷயம். அவங்க எப்பவுமே புள்ளி உரமாக பேசுவாங்களே, அது இந்த முறையை பார்க்க முடிஞ்சுது. சூப்பராக பேசினாங்க உண்மையிலேயே. அவங்க போகிற போக்க பார்த்தா தமிழ்நாட்டில் அவங்க இதுக்கப்புறம் மேபி பாமகவுக்கு வாய்ப்பு வழங்கப்படுது அப்படின்னா கூட்டணி சார்ந்து சொல்கிறேன், அமைச்சர்ன்ற ஒரு அந்தஸ்து எட்டலாம் நினைக்கிறேங்க. அந்தளவுக்கு நல்லா பேசுகிறாங்க சௌமியா அன்புமணி அவர்கள். சென்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு மேபி அவங்க போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஸ்டேட்டில் ஒரு ரவுண்டு வரலாம். நீட் எக்ஸாம் இருக்குல்ல, இதை எதிர்த்து தனி தீர்மானம் கொண்டு வரப்படுச்சு பார்த்தீங்களா. அந்த டைமில் பாஜகவோட ஒற்றை எம்எல்ஏ போகராஜன் இருக்கார்ல, அவர் வெளிநாடு போய் பண்ணிட்டாருங்க. ஏன்னா நீட் சார்ந்து ஆதரிக்கிறாங்களா மத்திய அரசு. ஸோ அதனால தான் இவர் வெளிநாடு பண்ணிட்டாப்புல. சிஎம் விஜய் அவர்களை பற்றி திமுகவோட முத்துராஜா இருக்கார்ல, அவரு நிறைய விஷயங்கள் பேசினாப்புல. இது அமைச்சர்களை கடுமையாக கோவப்படுத்திடுச்சு. என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அங்கே ஒரு சரியான கிளாஷ் ஓடிச்சு பயங்கரமாக. ஏன்னா ஒரு சிஎம் அவர்கள் இப்படிலாம் பேசுகிறாங்க ஆப்போசிட் சைடில் இருந்தனா அமைச்சர்கள் கொந்தளிப்பாங்களே, அதை பார்க்க முடிஞ்சுது. அண்டு தேர்தலில் ஜெயிச்ச தொகுதிகள் இருக்குல்ல, இதை பற்றி அன்னைக்கே நேரு ஒரு கணக்கு போட்டார் பாருங்க அசம்பிளிக்குள்ள. நீங்கள் இவ்வளோ தான் ஜெயிச்சிருக்கீங்க, நாங்கள்லாம் சேர்த்து வச்சு அதோட அதிகன்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. இன்னும் திமுக அதிமுக கூட்டணின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. பட் மற்றபடி அசம்பிளிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கன்ஃபார்மாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கேப்டன் அவர்களோட தமிழ் பாரம்பரியம் இருக்குல்ல, அவர் ஃபாலோ பண்ண தமிழ் பாரம்பரியம், இதை பற்றி பிரேமலதா அவர்கள் புகழ் பண்ண விஷயமா இருக்கட்டும், அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் பேசும்போது திமுக எம்எல்ஏ கார்த்திகேயன் இருக்கார்ல, அவர் சில விஷயங்களை சொல்ல போயிட்டு அப்போ சபாநாயகர் அவர்கள் நடுவில் இடைமறிச்சு நம்ம சொல்லுவார், என்ன சண்டைக்கு வரீங்களா அவர் கூடன்ற மாதிரி அவரு சில விஷயங்களை பேசியிருப்பார். இதுவும் பார்க்க அவ்வளோ யூனிக்காக இருந்துச்சு. அண்ட் தாவேக்க ஆட்சி முடிகிறப்ப 20 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கும் அப்படின்னு தங்கம் தென்னரசு அண்ணா அன்னைக்கு சொன்னார்ல, அதைத்தான் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் இப்போ அசம்பிளிக்குள்ளேயே சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கமா. இது இல்லாமல் எடப்பாடி அவர்கள் துணை சபாநாயகர் ரவிசங்கரோடு வாக்குவாதம். நான் ப்ரோ எம்எல்ஏஸ் வெர்சஸ் எம்எல்ஏஸ்ன்ற மாதிரி தானே போவோம், இது நான் துணை சபாநாயகர் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரவிசங்கர் அவர்கள் பேசின சில விஷயங்கள் அது இபிஎஸ் அவர்களை கடுப்பாகி விட்டுருச்சிங்க. அதில் தான் சின்ன வாக்குவாதம். இதெல்லாம் தாண்டி அல்டிமேட்டாக ஆதவர்ஜுனா அவர்கள், அமைச்சர் ஆதவ் அவர்கள் அதிமுகவினரோட வாக்குவாதம். இல்லையா ப்ரோ, நடக்குது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி தானே சொன்னார் ஆதவ் அவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொன்னாப்புல. ஆனால் அசம்பிளிக்குள்ளே ஃபுல்லாக எல்லாருமே ஜெயலலிதாஸ் கிடையாதுல்ல. ஸோ கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும்ல, அவங்க சார்ந்து அவங்க ஒன்று சொல்ல இவங்க ஒன்று சொல்ல எவ்வளோ கிளாஷ் போச்சு. நான் இது வரைக்கும் விவரிச்சது உங்களுக்கு கேட்கும் போதே நல்ல காதுகளுக்கு விருந்து போட்ட மாதிரி இருக்கும்ல. ஏன்னா அசம்பிளி செஷன் இப்போலாம் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. அதனால தான் சொல்கிறேன். இன்னைக்கு அசம்பிளி செஷனில் என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பான தரமான சம்பவம் நடந்துச்சு, அதை பற்றி இப்போ முழுக்க பாருங்கள். உங்களுக்கே என்டர்டெயின்மெண்ட் கேரண்டியாக கிடைக்கும் மக்களே. நல்லதும் மாற்றம்தான், கெட்டதும் மாற்றம்தான். எதிர்பார்த்து வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்துள்ளதோ பெருத்த ஏமாற்றம்தான். மொத்தத்தில் முதல் நிதிநிலை அறிக்கை நிதியமைச்சராக இருந்து பணியாற்றியவர். ஒரு அரசு தேர்தல் நேரத்தில் அறிவிக்கின்ற திட்டங்கள் அனைத்தும் 5 ஆண்டு இறுதி வரையிலும் அதற்காக என்னென்ன திட்டங்களை நாம் நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றுவோம். நீங்கள் சொல்வதைப் போல 3 மாத காலத்தில் ஒரு சரித்திரம் படைக்க இயலாது.
நீங்கள் அப்படி சரித்திரம் படைத்தால் நீங்கள் சொல்லுங்கள். தங்களது தேர்தல் அறிக்கையினை தங்களுடைய முன்னோடி திட்டமாக இந்த சட்டமன்றத்தில் கூட அறிவித்திருக்கலாம். அதை கூட அறிவிக்கவில்லை என்பதுதான் எங்களின் வாதமாக இருக்கிறது. தமிழகத்தின் மக்கள் இன்று ஏமாந்து நிற்கின்றார்களே, அவருடைய எண்ணங்களின் வடிவமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குகிற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை, அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர், பாசத்திற்குரிய சகோதரர் மூத்த உறுப்பினர் அவர்கள் பேசும்போது இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருக்கலாம், ஆனால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை இன்னும் தன்னுடைய இதயத்தில், தன்னுடைய சட்டை பையில் இன்னும் வச்சிருக்காரு. ஆனால் புரட்சித் தலைவர் அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் இன்றைக்கு அவருடைய சட்டை பையில் யாரோட புகைப்படம் இருக்கிறது? தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அமைச்சர்களுக்கு பதில் சொல்வதற்கு நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது. நான் பேசி முடித்தவுடன் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை சொன்னால், எங்களுடைய இதயத்தில் நிலையாக வைத்திருக்கிறோம். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக பேரறிஞர் பெருந்தகை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு நல்லாட்சி நடத்திய அம்மா அவர்கள், இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை காட்சி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்கிய வாக்குகள் 108 இடம், 35% அங்கே வாங்கியிருக்கிறது கூட வாங்கியிருக்காங்க, தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. எங்ககிட்ட இருக்கிறவங்க தான் உங்ககிட்ட வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்களே தவிர, எங்கள் தலைவர் எப்போதும் மனதில் இருக்கிறவர், எப்போதும் மக்கள் இருக்கிறவர். நீங்களே சொன்னீங்க, ஐயா தந்தை பெரியார் அதற்கு பிறகு தொடர்ந்து திராவிட இயக்க கொள்கையில் இருந்துதான் வந்தவன் என்று. எனவே மக்கள் மனதில் இருக்கிற காரணத்தால் தான், நீங்களும் அதில் இருந்த காரணத்தால் தான் இன்றைக்கு கூட நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்க முடியும். மாண்பு துணைத் தலைவர்கள், எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களுக்கு பேசுகிற ஒரு கருத்தை சொன்னார்கள். 108 பெரிதா எங்களது பெரிதா என்று கேட்டார்கள். சின்ன குழந்தையை கேட்டால் கூட 108 தான் பெரிதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று, 97 பேர்களை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சி நடத்தியவர் நீங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. கடந்த 3 மாதங்கள் இந்த அரசின் குறிப்பிடத்தக்க சாதனை என்னவென்றால், இதை நான் சொல்வது யாரும் கோச்சு வேணாம், இந்த ஆட்சியில் ஒரு கட்சியில வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்றாங்க, உடனே வேற கட்சியில சேர்க்கிறாங்க. இது என்னன்னு சொல்றது? குதிரை பேரம் சொல்ல முடியும். 2017 புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் வந்த உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது, அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. நீங்க சொல்லும்போது உட்காருங்க. குதிரை பேரம்னு சொல்றதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, ஜிஎஸ்டி கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க நீங்க. அதனால்தான் எங்களோட முதலமைச்சர் நீத்து போன அதிமுகன்னு சொன்னார். அதனால உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான்
தமிழக வெற்றி கழகம் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். அதனால உங்களுடைய வார்த்தைகள் குதிரை பேரம் சொல்வது என்பது தவறு. கிட்டத்தட்ட 40 நிமிடம் பேசிக் கொண்டிருந்தார் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். நாங்கள் எதுவும் பேசவில்லை. ராஜினாமா செய்ய வேண்டியது அரசியலமைப்பின்படி எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஒரு கட்சி தலைமை மீது நம்பிக்கை இழக்கும் பொழுது முன்னாள் அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்கும் சரி விலகி மாற்று கட்சிக்கு சேருவது இயல்பு. அதனால் அவையில் தேவையில்லாமல் சில வார்த்தைகளை சொல்லக்கூடாது. எங்களுடைய தாழ்மையான பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று என்னுடைய முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், கடந்த 5 வருடங்களாக தினமும் டென்ஷன் எங்களுக்கு என்று. அதை ரிப்ளை செய்யும் போது நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர்களும் அதே சொல்லியிருக்கிறார். நாங்களும் தினமும் நிம்மதியாக தங்களால் தூங்க முடியல, தினமும் எங்களுக்கும் நிமிஷம் டென்ஷனாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டாக்ஸ் வழக்குகள்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம், சிபிஐ வழக்கு இருக்குதுன்றதெல்லாம் கரெக்டு தான். எங்களுடைய டென்ஷன், எங்களுடைய முதல்வர் தொகுதியில் என்ன பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இருக்குது, அது உடனுக்குடன் பார்க்கறியான்னு கேட்டார்ன்றதுக்கோசம்தான் நான் உங்களுக்கு அப்படி சொன்னனே ஒழிய, நான் வேற எந்த அர்த்தத்துலேயும் நாங்கள் எங்களை பயமுறுத்தியோ டென்ஷன் படுத்தியோ இல்லை. அவர் முதல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் எப்போ எங்களுடைய தலைவர் பேசுவார்னு நினச்சிருந்தாங்க. இப்போ ஃபோன் வந்தாலே பயம் இருக்குது. ஏதாவது தொகுதியில் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை ஏன் உடனே செய்யலன்னு கேட்கக்கூடியவர் தான் எங்கள் முதல்வர் என்பதை தெரிவிச்சு. உட்காருங்க. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லி முடிச்சிடும். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் அதே எண்ணத்தோடு தான் பேசினார். அவர் ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர், வேளாண்மை துறை அமைச்சராக இருந்தவர். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தினசரி பேப்பரில் பார்த்து, செய்திகளில் பார்த்து, அந்த துறை சம்பந்தமாக ஏதாவது செய்திகள் வந்திருக்கிறதா, அதை உடனடியாக நிவர்த்தி செய்யுங்க. வீட்டு வாடகையா, இபியா, ஹாஸ்பிட்டல் பில்லா, ஸ்கூல் ஃபீஸா, இல்ல இஎம்ஐ கட்டணுமா, ப்ரொவிஷன் வாங்கணுமா, தாய்மாமன் சீரை முதலமைச்சர் கொடுத்துருவாரு, அத்தை சீரு பாட்டி சீரு நம்ம தானே கொடுக்கணும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு வேலை இருக்கிறது. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தான் ஒரு பட்ஜெட் ஒரு குடும்ப தலைவி போடுவாங்க. நீங்களும் அத மாதிரிதான் மனசுல வைத்துக்கொண்டு இஎம்ஐக்கு 78,680 கோடி போட்டிருக்கிறீங்க. அரசு இயந்திரம், அதாவது ஒரு கவர்மெண்ட் மிஷினரி நல்லா நடக்கணும்னா 91,032 crores. அதே போல பென்ஷனுக்கு 41,846 கோடி. டோட்டலா பாத்தீங்கன்னா 1,32,878 கோடி ரூபாய்கள் நம்ம கவர்மெண்ட் மிஷினரி அரசு இயந்திரம் நல்லா நடக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்காக கொடுத்திருக்கிறீங்க. மானியம் பாத்தீங்கன்னா 1,74,494 கோடி. இது என்ன பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு மட்டும் இலவச கரண்ட்ல, எல்லாத்துக்குமே வீடுகளுக்கு கூட ஒரு சில யூனிட் வந்து அது கொஞ்சம் மானிய விலையில தான் கொடுப்போம். சத்துணவு, அப்புறம் இந்த கேஸ் சிலிண்டர், வீடு, எல்லாத்துக்குமே மானியம் இருக்கிறது. விவசாயத்துக்கு மட்டும் இல்ல, மொத்தமாகவே மானியத்துக்கு 1,74,000 கோடி, 74,494 கோடி வழங்கி இருக்கிறீர்கள். இவ்வளவையும் வழங்கிட்டு விவசாயத்துக்கு 14,000 கோடி தான் கொடுத்திருக்கிறீங்க. அப்ப பெண்கள் பட்ஜெட் போடும்போது குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடாம இருந்துருவாங்களா? சாப்பாடு போட்டுதான் ஆகணும். அப்ப அந்த சாப்பாடு போடுற அந்த விவசாயிக்கு பட்ஜெட் ஏன் இவ்வளவு கம்மியா போட்டீங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி, வேற எதுவும் இல்ல. இந்த பட்ஜெட்ல மூலதன செலவுகளுக்கு 56,985 கோடி ஒதுக்கி இருக்கிறீர்கள். அது பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ரோடு, அப்புறம் ஹாஸ்பிட்டல், பிரிட்ஜ், ஸ்கூலு, இதுக்கெல்லாம் நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்க. ஆனா இதுல முக்கியமாக ஒதுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீர்ப்பாசன திட்டங்களுக்கு நிதியை அதிகமாக ஒதுக்கி இருக்க வேண்டும். இந்த நீர்ப்பாசன திட்டங்கள் பேரை மட்டும் படிச்சிடுறேன். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், தர்மபுரி காவிரி உபர்நீர் திட்டம், அரியலூர் சோழர் பாசன திட்டம், காவிரி சரபங்கா திருமணி முத்தாறு கால்வாய் இணைப்பு திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம் மற்றும் தென்பெண்ணை துறிஞ்சலாறு இணைப்பு திட்டம்,
பாலாற்றில் தடுப்பணைகள் பாசன திட்டம், பாண்டியாறு புன்னம்புழா திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2.0, மேட்டூர் அணை வலதுகரை கால்வாய் நீட்டிப்பு திட்டம், தோணிமடுவு பாசன திட்டம், படேதலாவ் ஏரி கால்வாய் திட்டம், பாலேகுழி ஏரி கால்வாய் திட்டம், இத்தனை திட்டங்கள் இருக்கிறது. இந்த திட்டங்களுக்கு, நீர்ப்பாசன திட்டங்களுக்கு அதிகப்படியான நிதியை மூலதன செலவுகளில் ஒதுக்கி இருக்க வேண்டும். அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 950 மில்லிமீட்டர் மழை வருஷத்துக்கு பெய்யுது. இது போதுமான மழை தான். நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், தென்கிழக்கு வடமேற்கு அந்த மான்சூன்ல நமக்கு நல்ல மழை பெய்யுது. ஆனா அந்த மழை தண்ணி எல்லாம் கடல்ல வீணா கலந்துடுது. எப்படி பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் தமிழ்நாட்டுல மழை ஒரு 50 நாட்களாவது பெய்யும். அப்ப நிலத்தடி நீர் வளம் பெறும், மீதியெல்லாம் கடலுக்கு போயிடும். ஆனா இப்ப 30 நாள்ல இந்த 2 மான்சூன்லயும் மழை பெஞ்சு மொத்தமா தண்ணிலாம் வேகமா கடல்ல போயிடுது. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசு ஒரே வினா இருக்க முடிஞ்சதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. தாவேக்காக்கு முந்தைய பேரவை, அதாவது தாவேக்கா அரசியல் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழக சட்டப்பேரவை இருந்த நிலைமையும், இப்போ தாவேக்கா அரசியல் என்ட்ரி கொடுத்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்களே, அவங்க தலைமையில தான் இப்போ அசம்பிளி நடந்துட்டு இருக்கா. இப்போ இருக்க அசம்பிளிக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? பளிச்சுன்னு உங்க கண்ணுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது அசம்பிளியில்? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.